நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம் தம் தம் நம் தம் தம் நம் தம் தம் நம் தம் நம் தம் நம் தம் தம் நம் தம் தம் நம் தம் தம் நம் தம் நம் தம் நம் தம் 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 நம் தம் நம் தம் 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 நம் தம் நம் தம் நம் தம் நம் தம் 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 நம் தம் நம் தம் 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 நம் தம் நம் தம் நம் தம் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் கண்ணில் ரெண்டு நூறும் வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடு எங்குமேதோ நாத வெள்ளமோடும் ஆனாலும் என்னடாகும் மெய் சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னை கேட்டு ஏங்கினேனால் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பிசிஎஃப் இதயம் தொட்ட இசை ஞானி கனடாவில் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மாபெரும் இசை திருவிழாவிற்கான முன்னோட்டம் தான் இந்த பிசிஎஃப் இதயம் தொட்ட இசை ஞானி. மனிதர்கள் பிறக்கிறார்கள், கலைஞர்கள் உருவாகிறார்கள், பிரம்மாக்கள் அவதரிக்கிறார்கள். அப்படி 20ஆம் நூற்றாண்டில் அவதரித்து நம்மோடு வாழும் ஓர் இசை பிரம்மா, இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் 1970களில் ஹிந்தி பாடல்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டாடப்பட்ட காலகட்டத்தில் தனது இசையின் புதிய தாளத்தாலும் நாதத்தாலும் கடைகோடி ரசிகனையும் ஒரே நேரத்தில் ஈர்த்த ஓர் இணையற்ற இசை மேதை இளையராஜா அவர்கள். அன்று முதல் இன்று வரை சுமார் 35 ஆண்டுகளாக தமிழ் ரசிகர்களுக்கு உண்பதும் உடுப்பதும் போன்று தினமும் இவரது இசையை கேட்பதும் ரசிப்பதும் அதை விவாதிப்பதும் ஒரு பழக்கமாகவே மாறிப்போனது அழிக்க முடியாத வரலாறு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகளில் 800 படங்களுக்கு மேல் இசையமைத்து இவர் உருவாக்கிய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் பற்றிய பொக்கிஷ பதிவுதான் இந்த நிகழ்ச்சி. நாட்டுப்புற பாட்டு, மேற்கத்திய இசை, கர்நாடக இசை என்று ஒவ்வொரு இசை வடிவத்திலும் புதைந்து கிடந்த பல்வேறு பரிமாணங்களை உலகுக்கு எடுத்துக்காட்டிய இந்த இசைத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வனை பற்றிய சில ஞாபகங்கள் இந்த காலத்தை வென்ற கலைஞன். இசையால் வாழ்ந்த எத்தனையோ பேர் இருப்பினும் தனது இசையால் ஒவ்வொரு கருவிக்கும் உயிர் தந்து அந்த இசையை வாழ்வித்த இந்த மகானோடு பணியாற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள், பாடகர்கள் என்று ரசிகர்கள் மட்டுமல்லாது
தன்னோடு பணியாற்றிய கலைஞர்களின் இதயம் தொட்ட இசைஞானி. வெல்கம் டு பிசிஎஃப் இதயம் தொட்ட இசை ஞானி. ஒரு மாபெரும் இசை திருவிழாவிற்கான முன்னோட்டமான இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரும் இளையராஜா அவர்களோடான அந்த அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் எப்படி உருவாக்கப்பட்டது, காலத்தை கடந்து இன்றும் நாம் பாடிக்கொண்டிருக்கிற நம் வாழ்வோடு கலந்து விட்ட அந்த இசை எப்படி உருவாக்கப்பட்டது, அது நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறது, பேச போகிறது, இன்ஃபேக்ட் அவங்க நம்மகிட்ட பாடிக்கிட்டே பேசுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். இந்த தலைமுறையைச் சேர்ந்த இளம் பாடகர்கள் 2 பேர். இவர்களுடைய தந்தையார் இருவரும் இளையராஜா அவர்களோடு சேர்ந்து பணிபுரிந்த பாடல்கள்ங்கிறது ஏராளம். இன்றைக்கும் இருக்கக்கூடிய எவர்கிரீன் சாங்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் இவங்க 2 பேருடைய அப்பாவின் பெயரும் தவிர்க்க முடியாத பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் ஏசுதாஸ் அவர்களுடைய புதல்வர் திரு விஜய் ஏசுதாஸ் அவர்கள், இன்னொருவர் மலேசியா வாசுதேவன் அவருடைய பிள்ளை திரு யுகேந்திரன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் த நியூ ஏஜ் சிங்கர்ஸ். ஆக்சுவலாக ஒரு மியூசிக் அப்படிங்கிறப்ப நீங்கள் 2 பேருமே ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். மலேசியா வாசுதேவனாக இருக்கலாம், அல்லது ஏசுதாஸ் சாராக இருக்கலாம். இளையராஜா சாருடைய கம்போசிஷனில் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த நம்பர் ஆஃப் சாங்ஸ். உங்களுக்கு நிச்சயமாக சிறு வயதில் சில அனுபவங்கள் இருந்திருக்கும். அப்பா கூட ரெக்கார்டிங் பார்க்க போனதாக இருக்கலாம், இல்லை நான் வீட்டில் இன்றைக்கி இருக்க மாட்டேன் அடம் பண்ணதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போனதாக இருக்கலாம். அப்போது எப்படி அந்த கம்போசிங்லாம் என்னென்ன பாடல்கள் உங்களால் நினைவுபடுத்த முடியுது? இந்த பாட்டை இப்படி பண்ணினாங்கன்னு இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பிள்ளையாக நீங்களும் சிங்கராக மாறின பிறகு அன்றைக்கி இப்படிலாம் பண்ணாங்களே அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடிய பாடல்கள் எந்த மாதிரியான பாடல்கள்? நான் நிறைய ரெக்கார்டிங்ஸ் அப்பாவோட நிறைய போயிருக்கேன். மியூசிக்ன்றது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ஒன்றா வேலை செஞ்ச டைம் வந்து அவங்க டைம். யா. இப்போ அந்த பாக்கியம் வந்து இப்போ உள்ள சிங்கர்ஸ்க்கோ இல்லை இப்போ உள்ள இசைக்கலைஞர்களுக்கோ கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் வந்து எங்களுக்கு வந்து அவர் கூட அந்த ஸ்டுடியோவில் நிற்கிறதுக்கே ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, அது பெரிய பாக்கியம். எனக்கு ஞாபகம் இருக்குது, சாரோட ஸ்டுடியோவில் சின்ன வயசுலேருந்து வந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் நம்ம வளர்ந்ததே அவரோட பாட்டு கேட்டு தான். இட் டசன்ட் ஹேவ் டு பி. இப்போ என்னென்னா எனக்கும் அவரோட அப்பாவோட மலேசியா வாசுதேவன் சாரோட பாடல்களை பற்றியும் எனக்கும் ஞாபகம் இருக்குது, அவருக்கும் என்னோட அப்பாவோட பாடல்களை பற்றி ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் தட் வி க்ரூ அப் இன் எல்லாமே அவரோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்தோம். ஜெயசுதாஸ் சார் வந்து உங்களை இளையராஜா மியூசிக்லாம் பாடி அந்த பாடல்லாம் பாடி தான் தூங்க வைப்பாராமே ஒரு தடவை, இதில் சொன்னதாக ஞாபகம். அஃப்கோர்ஸ் அதை கேட்டு வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி சாங்கெல்லாம். ஸோ அந்த அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சடனாக ஒரு சாங் சொல்லணும்னா, பாடியதாரும் தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாவோட நீங்கள் சின்ன வயசில் ரெக்கார்டிங்லாம் போவீங்களா? உங்களுக்கு எந்த பாடல் ஞாபகம் இருக்குது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கம்போசிங் நடந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? எப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க மலேசியா வாசுதேவனும் இளையராஜாவும் இப்படிலாம்? ரெக்கார்டிங்லாம் ரொம்ப சாதாரணமாக அப்பா கூட்டிகிட்டு போனால் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாரு. எல்லாம் மிருதங்கம் வாசிக்கலாம். மிருதங்கம் வாசிக்கிறியா? சரி சரி. நான் வந்து கண்ணுக்குள் நிலவு ரெக்கார்டிங், நான் அதுக்கு தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் அதான் ஃபாசில் சாரோட ஒரு நாள் ஒரு கனவு. ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது. அந்த பாட்டு அந்த ரெக்கார்டிங் தான் நான் லாஸ்ட் போனதை அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இதே கேள்வி, என்ன பண்ணுற, பாட வேண்டாமா அந்த மாதிரி சார் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு இன்ன மோட்டிவேஷனை சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி விஷயம் தான். திடீர்னு இளையராஜாவே கேட்குறாரு என்னப்பா பாடலே இல்லை, அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம ரெடியாக இருக்கணுமே, அப்போ அடுத்த வாட்டி கூப்பிடு. சப்போஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்ம ரெடியாக இருக்கணுமே, அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். அந்த டைமில் நான் அப்படியே யோசிப்பாங்களா? ஒரு நாள் ஒரு கனவு, வெரி பியூட்டிஃபுல். பாடலாம். ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது, நிஜமாய் நிற்கிறது அது போல் கிடையாது. வானவில் நடந்து சென்று
திரித்திருக்கும் நட்சத்திர பூ பறித்தோம் வெள்ளித்திரை படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளை துள்ளி கொதித்தோம் நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாய் நிற்கிறது அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக உண்மை அந்த பாட்டு பாடும்போதே ஒரு நாள் ஒரு கனவு அது போல் மறக்கவும் முடியாது தான். இப்போ எனக்கு எப்படி அந்த வார்த்தைகள் வந்து ஞாபகம் வந்துன்னு எனக்கு அவர் பாட்டுனா வார்த்தை தானா வந்துடும். அது அப்படியே வந்துச்சு. நான் ரொம்ப மோசம் லிரிக்ஸ், என் சாங்ஸ் நான் வந்து லிரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யேசுதாஸ் அவர்கள் ஒரு ஜானர்னா மலேசியா வாசுதேவன் டோட்டலாக வேற ஒரு ஜானரில் நிறைய பண்ணுவார். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் அப்பாவுடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா மியூசிக்கில் ஏதாவது எங்களுக்காக பாடணும்? குறிப்பாக சொல்லணும்னா எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படத்தில் வந்து பட்டு வண்ண சேலைக்காரின்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு பேசலாம் முடியாது, பட்டு வண்ண சேலைக்காரினா பாடிடணும். பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை பட்டு வண்ண சேலைக்காரி. மலேசியா வாசுதேவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏஸ் சிங்கர்ஸ் அப்படின்னா பேசுறதுக்கு ஒரு குரலும் பாடுறதுக்கு ஒரு குரலும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எஸ்பிபி சார், யேசுதாஸ் சார், மலேசியா வாசுதேவன் 3 பேரை பற்றி சொல்லலை, பேசுறதுக்கு ஒரு குரல் பாடுறதுக்கு ஒரு குரல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டக்குன்னு அதுக்குள்ளே போவாங்கன்னு. அதில் ஒரு பகுதியை உங்கள் 2 பேர்ட்டையுமே பார்க்க முடியும். பெரிய விஷயம் அது. இட்ஸ் கிரேட் ஒன். யூ ஆர் பிளஸ்ட் வித் தட். அவங்களோட நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், அவ்வளோதான். ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஒரு அட்ரஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சைடில் இந்த பட்டுவண்ண சேலைக்காரி மாதிரி ஒரு ஒரு நமெலடி நம்பர்னா, இன்னொரு பக்கம் சிந்து பைரவி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடிக்கில் போயிட்டு இருக்கிறதுக்குள்ளே நடுவில் டப்புன்னு அந்த தண்ணி தொட்டி தேடி வந்து அடிச்சிருப்பார், பிச்சு எடுத்திருப்பார். அதாவது சில நேரங்களில் இது மலேசியா வாசுதேவன் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, சில நேரங்களில் இது யேசுதாஸா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் அதுவும் அவரால் தான் ஐ திங்க் 2 பேரையும் இல்லை ஏன்னா எல்லா சிங்கர்ஸையும் வேற வேற ஜான்ரில் ஆக்சுவலாக அதுதான் அடுத்து சொல்ல வந்தேன். ஒரு சிங்கரை வந்து எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுன்றது வந்து அவர் தான். அது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவ் போகலாம், எப்படிலாம் போகலாம் அது தெரியும். ஒரு ரிதம் செக்ஷன் எடுத்துட்டாலும் என்ன மாதிரி பேட்டர்ன்லலாம் அந்த ரிதம் வாசிக்கலான்றதும் அவருக்கு தெரியும். ஒரு சிங்கர் எடுத்துக்கிட்டால் இந்த சிங்கருக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ ஒரு கம்போஸ் பண்ணும் போதே இந்த சிங்கருக்கு இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்ச ஒரே மியூசிக் டைரக்டர் அவராக தான் இருப்பார் கண்டிப்பாக. தண்ணி தொட்டி தேடி வந்து எக்ஸ்ட்ராடினரியான வேற ஒரு ஜானரில், அதுவும் அந்த படத்துக்குள்ளேயே பண்ணினது. ஒய் நாட் யூ ட்ரை தட்? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த சூரிய வழிக்கு சேர்த்து விழுந்தது மாவே என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரிஜினலுக்கு வேறு மாதிரி இருக்கு. இப்போ நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து யேசுதாஸுங்கிற ஒரு பெரிய லெஜெண்டை அவருடைய பெர்ஃபார்மன்ஸை சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அதுவும் முடியுது, இதுவும் ட்ரை பண்ணுறீங்க. ஃபோக் அப்படின்னா அது மலேசியா வாசுதேவன், அதுக்குன்னே ஒரு குரல். அப்படி இன்றைக்கும் கேட்டோன்னே அப்படி கொஞ்சம் டயர்டாக இருந்து மலேசியா வாசுதேவனுடைய ஒரு அது ஆட்டுக்குட்டி முட்டையிட்டில் தொடங்கி போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு பெஸ்ட் ஃபோக் நீங்கள் எப்பொழுதும் அப்பா இல்லை நீங்களும் அப்பா வீட்டில் ஜாலியாக பாடுற மாதிரியான பாட்டு? இல்லை, எனக்கு வந்து அப்பாவோட சாங்கில் எனக்கு ரொம்ப ஃபோக்கில் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் ஒரு பாட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஏறாத மலை மேலே இழந்த படுத்திருக்கு இழந்த படுத்திருக்கு ஏறி ஒழுக்கட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எழுமிச்சா கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா. அந்த பாட்டில்
பாட்டு சத்தம் கேட்கலையா உன் பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்குதையா உன் பாட்டு சத்தம் கேட்குதையா கூப்பிடுற சத்தமெல்லாம் குயில் சத்தம் என்ன இருந்த குயில் சத்தம் என்ன இருந்த ஓடாடி வந்திருந்தா என் நாட்டின் நீ செஞ்சிருப்ப என் நாட்டின் நீ செஞ்சிருப்ப கூப்பிடுற சத்தனா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி வந்திருந்தா ஓட்ட பக்கம் போய் அடி போட்ட பக்கம் அடி போட்ட பக்கம் அந்த மாதிரி ஃபோக் சாங்னா அந்த டைமில் அவரு தான் அதுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபோக் நம்பர்னா, இன்னொரு பக்கம் யேசுதாஸ் அவர்கள் இங்கே வந்தவங்களே கூட நிறைய பேர் இளையராஜா பாடல்கள் ரொம்ப பிடிச்சது அப்படின்னப்போ யேசுதாஸுடைய அந்த பாட்டை மென்ஷன் பண்ணாங்க, பூவே செம்பூவே. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசம் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசம் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே. உனை போல நானும் உனை போல நானும் தடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட மாறது நனாடிடாது நான் செய்த பாவம் என்னோடு போகும் நீதானே நான் தான் பார்த்தாலே போதும் என்னாலும் சங்கீதம் உல்லாசமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே.
சூப்பர் ஆர்கெஸ்ட்ரா நல்லா எக்ஸலென்ட் ஆக்சுவலி ஃப்ளூட்டிஸ்டிக் ஏன்னா இந்த சாங்கே ஃப்ளூட் தான் பியூட்டிஃபுல்லா சின்ன பிசுறு இல்லாம awesome ஆனால் சில மியூசிக் தட்ஸ் அ பவர் ஆஃப் மியூசிக் ஒரு சைடில் இந்த பாட்டை நான் பாடலை விஜயதாசும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேருமே கண்ணை மூடிட்டீங்க அந்த பாட்டுக்கே அந்த இயல்பாகவே கண்ணை மூடிட்டே தான் அதை பாட முடியல அவ்வளோ லயிச்சு அந்த பாடல்களை அது வந்து அந்த மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக வருது யுகேந்திரன் விஜய் யேசுதாஸ் ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஒரு பீரியடுக்கு போயிட்டு திரும்ப இவங்க தான் அவங்க பாடினப்போ அது எப்படி இருந்திருக்குன்னு அப்படியே விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் அவ்வளோ இமோஷனலாக பார்க்குறது வெறும் மியூசிக்காக மட்டும் பார்க்காம ரொம்ப நல்லா இருக்குது இதோடு முடிச்சிட முடியாது ஸோ நாளைக்கும் நான் உங்களோட தொடர்ந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன் இது பிசிஎஃப் இதயம் தொட்ட இசை ஞானி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்